ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்த வீடியோவை தான் ஒரே விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். நவம்பர் 14, 15 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எடுத்த வீடியோ. குழந்தைகள் டே அன்னைக்கு எடுத்தது. எங்களுக்கு ஸ்பெஷலாக பாஸ்தா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. எனக்கு விருப்பமே இல்லை, இது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் மளிகை ஜாமான் வாங்கும்போதே அவங்க அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தானே செஞ்சு தர போகிறோம் அப்படின்ட்டு நானும் செஞ்சு கொடுத்துட்டேன். யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய மெத்தடில் என்ன இருக்குதோ அதை போட்டு தான் செஞ்சு கொடுத்தேன். அதுவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. காலையில் லைட்டாக சாப்பிட்டு மதியம் பையனுக்கு மட்டும் லஞ்சுக்கு கட்டி கொடுத்தேன். பொண்ணுக்கு ஸ்நாக்ஸுக்கு மட்டும் பாஸ்தா செஞ்சு கொடுத்தேன். அவளுக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, ரசம் சாதம் தான் அன்றைக்கி கொடுத்து விட்ருந்தேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் டைம் வந்து எனக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா விளையாட்டு பொருள் அப்படின்றது தான். அதெல்லாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இது வந்து பையனுக்கு பேக் பண்ணுற லஞ்சு. ஸ்நாக்ஸுக்கு இந்த பொட்டுக்கடலை உருண்டையை வச்சுட்டு பாஸ்தா பேக் பண்ணியாச்சு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு செவ்வாழைப்பழம் சப்பாத்தி ஒன்று, சாம்பார் வச்சு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அது சாம்பாராக தான் இருக்கும், மறந்துட்டேன், முன்னாடி போயிடுச்சு. நான் ஏதோ டயட் இருக்கேன், அது மூலிமா எனக்கு வெயிட் குறையுது. யாரையும் இதே மாதிரியே குறைங்க அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். லஞ்சுக்கு ஒரு வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு, மாதுளை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் ரெண்டையும் மென்று சாப்பிடவுங்கள வாய் தாடையே வலி எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. அசைஞ்சு வாய் வெளியே எடுத்துருச்சு. நல்லா மென்று சாப்பிட்டா தான் செரிமானம் நல்லாகும். நொறுங்க தின்றால் மட்டுமே 100 வயது. அதே மாதிரி நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. தூக்கம் தான் பற்ற மாட்டேங்குது எனக்கெல்லாம், சரி வர தூங்குறதே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா ஹெவியான சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் வயிற்றுக்கு போதுமா, இதெல்லாம் நான் ஸ்நாக்ஸுக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்த மென்டாலிட்டிலாம் மாறி இப்போ இதெல்லாம் லஞ்சுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக சாப்பிட்டுட்ருக்கேன். ஆப்போசிட்டாக எல்லாம் மாறி போச்சு. இந்த உடம்பு ஏறினதோட விளைவு தான் இத்தனையும். அப்படியே விட்டுட்டு ஈவினிங் டைம் பசங்களை சிலம்ப கிளாஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கிட்ட அவங்க சிலம்பம் சுற்றிட்டுருக்காங்க. போகிற வரைக்கும் நாங்கள் இங்கேயே தான் நடப்போம். 1.5 மணி நேரம் சிலம்பம் கொண்டு வந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நடப்போம். பார்க்கில் கூட உட்காருவோம். இங்கே வந்து உட்கார முடியாது, வண்டியில் சாஞ்சி தான் நிற்போம். வாக்கிங் ஸ்டெப் ஓரளவுக்கு நடந்துட்டோம். அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், லாங் வீடியோவில் ஷேர் பண்ண முடியறதில்ல, டெலீட் பண்ணிடுறேன். ஒரு வழியாக வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு கோதுமை ரவை உப்புமா தான் கிளறினேன். காலையில் சாம்பார் வச்சதுனால சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாச்சு. கோதுமை ரவை இப்போலாம் அடிக்கொருக்க மளிகை சாமான்லாம் வாங்கிடுறோம். இல்லைன்னா அந்த கோதுமை ரவையை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வெள்ளை ரவை தான், வெள்ளை ரவை கிளறி சர்க்கரை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இப்போ சர்க்கரையும் தவிர்த்தாச்சு, வெள்ளை ரவையும் தவிர்த்தாச்சு. பக்கத்தில் தொட்டுக்கிறதுக்கு சுரக்காய் பொரியல் மாதிரி வச்சுருந்தேன், அதை வச்சு சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. ஃபில்லிங்காக இருக்குது. ஆனால் இதை தான் சாப்பிட்டாகணும். எப்படியாவது வெயிட்டை குறைக்கணுன்ற ஒரு மன போராட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிளாஸில் வால் ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணி காட்டணும். நான் வந்து மினியேச்சர் ஸ்டிச் பண்ணலான்னு போய் மினியேச்சரவே இத்தனை பெருசாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய வால் ஹேங்கிங். எம்ப்ராய்டிங் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே ஸ்டிச்சிங்கும் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஏதோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். நம்மலாம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு மோட்டிவேஷனாக பேசினாங்க. எங்களுக்கும் குஷி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 15ஆந்தேதி எடுத்த வீடியோ, சனிக்கிழமை காலையில். ஸ்கூலில் காம்படிஷன். தங்கச்சி காம்படிஷனில் சேரவே மாட்டேன்னா வற்புறுத்தி குக்கிங் போட்டியில் சேர்ந்துட்டா. அவல் லட்டு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சா, அவல் லட்டு, தினை முறுக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ செஞ்சுருந்தா, மறந்துட்டேன், சாரி, புட்டு மாவு, இது செஞ்சுருந்தா. அவல் லட்டு பசங்களுக்கு வச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலில் அனுப்பிட்டு நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு வேகமாக சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன சாப்பிட்டேன்றது கூட மறந்து போச்சு. அதிகபட்சம் சுண்டலாக தான் இருக்கும். சாப்பிட்டுட்ருந்தேன். 9:30க்கெலாம் வந்துடுங்க மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. நான் இங்கே பரபரப்பாக கிளம்புறேன் 10 மணி ஆகுது. குக்கிங் போட்டிக்கு 10:30க்கெலாம் வந்துருங்க. அவள் இன்னும் இப்போ தான் புட்டுமாவே செஞ்சிட்ருக்கா. எங்கிட்டோ செஞ்சு என்னமோ செஞ்சு சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு. நீ முன்னாடியே போக்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். நான் சரின்ட்டு அந்த பிங்க் கலர் பூ தான், அந்த எம்ப்ராய்டிங் ஃப்ரேமில் இருக்குது பாருங்கள், அதுதான் போட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. முதல்ல நான் பழக போன அன்னைக்கு போட்டது கூட சூப்பராக இருந்தது. பழகினதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு.
அப்புறம் ஒவ்வொருத்தவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் வேஸ்ட்டு பொருள் வச்சு உபயோகமாக ஒரு பொருள் செய்கிறது. சூப்பராக இருந்தது இந்த மாதிரி பார்க்கும்போது. இது வந்து மண்டேலா ஓவியமாக அழகாக வரைஞ்சிருந்தாங்க. என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். வால் ஹேங்கிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். மண்டேலா ஓவியம்லாம் ஃபோன் பார்த்தே வரையலாம் அப்படின்னாங்க. ஃபோன் பார்த்து தான் வரைஞ்சாகணும். இதெல்லாம் எவ்வளோ மைனூட்டாக இருக்குது, அழகாக இருந்தது. குக்கிங் போட்டியில் சேர்ந்தாச்சு. இந்த மாதிரி வேஸ்ட்டு பொருள் வச்சு உபயோகமாக இருக்கிறதெல்லாம் அதுக்கு முந்தின வருஷம் சேர்ந்துட்டேன். இந்த வருஷம் எம்ப்ராய்டிங் கற்றுக்கிறேன். அதனால் எம்ப்ராய்டிங் போட்டியில் சேர்ந்தாச்சு. குக்கிங் காம்படிஷனுக்கு மட்டும்தான் ஆறுதல் ப்ரைஸ். மற்ற எந்த காம்படிஷனில் சேர்ந்தவங்களுக்கும் வந்து ப்ரைஸ் கிடையாது. இதுதான் தங்கச்சி செஞ்சு கொண்டுட்டு போன ரெசிபீஸ். வந்து செஃப்பு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லிட்டு போனாங்க. ரிசல்ட்டு பின்னர் அறிவிக்கப்படும்னு மெசேஜ் வந்துருச்சு. கோலம் போட்டி நிறையா பேர் கோலம் வரைஞ்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எங்கள் தியாவோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு, பசங்களோட டியூஷன் மிஸ்ஸுக்கு செகண்ட் ப்ரைஸு. சூப்பராக இருந்தது. இந்த கோலம் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். இது பாருங்கள், 2 பூ வரைஞ்சிருக்கவங்க இது தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அன்றைக்கி ஜூம் பண்ணி எடுத்தேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க. தியாவோட டியூஷன் மிஸ் வந்து பெருமாள் வரைஞ்சிட்டு அவங்களுக்கு விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா கருத்தாவெலாம் வரைஞ்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லா கோலமும் அழகாக இருந்தது. சூப்பராக இருந்தது சொல்லப்போனால். ஃபஸ்ட்டு போன வருஷம்லாம் A4 சீட்டில் போட சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் இடமே ஒதுக்கிட்டாங்க. கோலம் போட்டு கலர் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா கோலத்தையும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். எவ்வளோ அருமையான மெசேஜ் பாருங்கள். இதெல்லாம் எங்கே நம்ம பார்க்கும்போது மனசு தான் கஷ்டமாக இருக்குது. கைவண்ணத்தை ஒவ்வொருத்தரும் அப்படி 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 தூவி விட்டு போயிருக்காங்க. இதுதான் பெருமாள் வரைஞ்சி கதை ஓப்பன் பண்ணோன்னே பெருமாள் நல்லா இருந்தது. நாங்கள் 3 பேரும் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் புறணியெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சியும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனேன். அவ்வளோதான் இன்றைக்கி வேலை. டயட் ஓரளவுக்கு கொண்டு போனாலும் இன்றைக்கி வந்து தங்கச்சி கொடுத்த அவல் லட்டு சாப்பிட்டேன். ஃப்ரெண்டு கொடுத்த மரவள்ளி கிழங்கு லட்டும் சாப்பிட்டேன். இத்தனையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு ரிசல்ட் எப்படி இருக்க போகுதோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து ஷேர் பண்ணுறதில்ல வெயிட்டு டயட்டு அப்படின்னு. ஆனால் டயட்டில் தான் இருக்கேன். வாயை கட்டி தான் பார்க்குறேன். அப்போது வெயிட்டு குறைய மாட்டேங்குது. நல்லா ப்ராப்பர் டயட்டு, எக்ஸசைஸு, வாக்கிங்கு, தூக்கம், நல்லா தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் இருந்தால் தான் உடம்புல வெயிட்டு கொஞ்சம் நாச்சி கரையும். டயட்டுன்னு டயட்டு மட்டும் இருந்தாலும் குறையாது. வாக்கிங்கும் போகிறதுனால மட்டும் யூஸ் இல்லை. அது காலையில் போனால் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சாயந்தரம் போகிறது ஏதோ நானும் வாக்கிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி போவோம். நைட்டு டின்னருக்கு நானே தோசை ஊற்றிக்கிறேன் அப்படின்ட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தான். என்கிட்ட ஊற்றுங்க தோசை. இவன் ஊற்றினா தோசை தான் வரமாட்டேங்குது. வெந்துருச்சான்னு வேறு டெஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அடே வெந்துருச்சு எடுடா அப்படின்னே. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சாம்பாரை ஊற்றிட்டு கிளம்பிட்டான். சரி சாப்பிடுங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அது சாம்பாரா அப்படின்றத விட யாவும் இல்லை. 1 வாரம் ஆகுது வீடியோ எடுத்து. தோசை ஊற்ற கற்றுக்கிட்டா ஆர்வக்கோளாறில் நகர மாட்டேங்கிறான். நானே ஊற்றிக்கிறேன் அப்படிங்கிறான். ஐயோ இது என்னமோ கீழே விழுக போகுது அப்படின்னா கையிலே எடுத்துகிட்டு என்ன இப்படி எடுக்குறீங்க சுடலையா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் சுடாது, நீ தோசையை ஊற்று அப்படின்னு. இவன் இந்த மாதிரி பூரா பரப்பி விட்டுட்டு போயிடுறான். என் பொண்ணு வந்து கத்துறா. தோசை மாவு பாத்திரத்தவே கன்றாவி ஆக்கிட்டாமா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துவா. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சார் அப்படியே ஆர்வத்தில் பொடி தோசையெல்லாம் ஊற்றிட்டு இருந்தார். பொடி தனியாக வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன். எனக்கு சட்னி வேணும் அப்படின்னு சொல்லியே ஆவான். ஆனால் இன்றைக்கி பொடி தோசை அதுவாக ஊற்றி சாப்பிடுது. என்னோடய டின்னருக்கு திரும்ப அந்த 1 டம்ளர் கம்மங்கஞ்சி, இந்த சுரக்காய் வதக்கி வச்சுருந்தேன், அதுவும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்டா தான். டயம் மீறினாலும் அளவு மீறினாலும் நைட்டுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, வாந்தி வர்ற மாதிரியே இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லாங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாங் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காம்படிஷன்லாம் கலந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள்.